வழக்கம் போல இந்த வாரம் நடந்த காமெடி சம்பவங்களை அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கோம். வீடியோ பார்த்து சிரிச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாஸ்டல்ல அதிசயமா நெய் தோசை போடுறாங்க சார். அதான் 4 கிலோமீட்டருக்கு லைனு. அவரால் போன்லயே வச்சுக்க முடியலங்க, அவ்வளோ காசு வச்சிருக்கிறாரு. இந்த குட்டி மலையா இருக்குது, தூக்கிட்டு போயிட்டீங்க ஓகே. திருப்பதியோட அடிவாரத்துல இருந்து போகணும்னா யாருங்க அந்த மாப்பிள்ள? ஆசீர்வாதம் பண்ண வந்தவருக்கே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. மந்தி வர எல்லாரும் சரிசமமா பிரிச்சு சாப்பிட, அங்க ஒருத்தர் சைவம் போல. பிள்ளையாருக்கு வேண்டுதல் எழுதி போட்டது பிரச்சனை இல்ல, பூரா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க. வீட்டுல யாருக்கும் எந்த நெய் நெடியும் வரக்கூடாது. ஒரு ப்ரொஃபசர் என்றும் பாராமல் பேண்ட்ல பாக்கெட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதான் மணிப்பர்ஸை வச்சு தச்சிடுறாங்க. ஜிபேல அமிச்சா மரியாதை இருக்க மாட்டேங்குதுங்க, அதான் டெக்னாலஜியும் பாரம்பரியத்தையும் சேர்த்து பண்றாங்க. அவர் சின்ன வயசுல படம் பார்த்த டைலாக் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காருங்க. ஓ, அப்ப நான் போட்டுங்களா? போட்டோ ஷூட்ல பயங்கரமா நடந்துகிட்டு இருக்க கேமராமேனை பார்க்கணுமே. எக்ஸசைஸ் பண்றத வீடியோ எடுக்கலான்ட்டு பொத்தனாப்புல ஒரு இடத்துல போனை வச்சுட்டு போவேன். ஒரு பொருள் வாங்க போயிட்டு ஃப்ரீ டெலிவரிக்காண்டி இவ்வளவு வாங்குற மாதிரி ஆயிருச்சு. ஆவி பறக்க கேமராமேன் வீடியோ எடுக்கிறாரு, கேமரா வருமானு தாங்க தெரியல. மாப்பிள்ளை வீட்டு சைடுல சீரியஸ் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஆமா மாப்பிள்ளை எங்க? எப்படிங்க ப்ரொஃபஷனல் கண்டென்ட் கிரியேட்டர் சேர்ல எல்லாம் பூந்து எடுக்கிறாரு. வரிசையில் வாருங்கள்னு மரியாதையை எழுதிய போட்டார் அவரு. ஹேண்ட்பேக் கூட அவ்வளவு பெரிய கயிறு இருக்காதுக்கா, எங்க வாங்குறீங்க? நீங்க 500 ரூபா கொடுத்துட்டு போட்டோகிராஃபரை புக் பண்ண அவ்வளவு கேமரா தாங்க வரும். நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா என்ன பண்ணணும்? எந்திரிச்சு ஓடிடணும். லேட்டா போயிட்டு காலேஜ்ல மாஸ்க் காட்டலான்னு பார்த்தா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்மார்ட் வாட்ச் தாங்க, ஒரு வாட்ச்ல டைம் தப்பா ஓடுது, இன்னொரு வாட்ச் ஓடவே இல்லை. ஆல்ரெடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க அடுத்த டின் எடுத்துட்டு போயிட்டு கையில கொடுக்க, சாப்ஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணணும்னு பொறுமையா தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கு தாங்க கோட்டுக்குள்ளார நிக்கணுங்கிறது. எவ்வளவு சீரியஸான டாபிக்னா வாத்தியாரே பக்கத்துல வந்து உட்காந்து கேக்குறாரு. 25,000 கொடுத்து ஒரு பிராண்டட் பேக் வாங்கிட்டோம், அதுல பொருள் பத்தலனா கட்டப்பை தான். அரிசி மூட்டையை தூக்கிட்டு போகணுமா, கொஞ்சம் உதவி செய்யணுட்டு பொண்ணுகிட்ட சொல்ல, பெரிய கம்பெனிங்க பேசுறதுக்குலாம் நேரமே இல்ல, தேங்க்யூவே டயர்ல கட்டி அனுப்புறாங்க. ஆக்டிங்ல ஒரு பயங்கரமான ஆள், ஆனா ஸ்கிரிப்டை மாத்தி எழுதிடுறாரு. அப்படி மாசா ஊரே வியக்கிற மாதிரி நடந்து வர, சீரியஸா கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இப்படி சிரிப்பு காட்டிட்டு இருக்காங்க. யாராச்சும் பாத்ரூம்ல கொண்டு வந்து கேமரா வைப்பாங்களா சார்? மெழுகுவத்தி ஏத்தி வச்சு அதை அணையிற வரைக்கும் சீரியஸா வேலையில இறங்குறாரு. லாங் ஜம்ப் தாண்ட ஓடி வந்து மனசு மாதிரி ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்க. டாய்லெட் ஸ்பெல்லிங் கூட தப்பா எழுதி வச்சிருக்கீங்க, நான் சரி பண்ணி விடுறேன். என்னங்க சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, செங்கலை விட ஸ்ட்ராங்கா இருக்கே. சளி பிடிச்சிக்கிட்டு இருக்கு சார் மேனேஜர் சொன்னா ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும்ட்டாரு. ஹாப்பி பர்த்டே அம்மானு ஒரு கேக்லயும் ஹாப்பி பர்த்டே அப்பானு ஒரு கேக்லயும் எழுத சொன்னா. மீட்டிங் நடக்கும்போது அவங்களுக்கு பெரிய வேலை இருக்குங்க.
மேக்கப் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு அப்பாவை பிடிச்சாங்க மேக்கப் பண்றது. உன்னால எதையுமே கழட்ட முடியாதலான்னு எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க, நான் கழட்டிட்டேன். நாங்க சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் எடுத்து வச்சோம்னா அந்த பக்கத்துல இருந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் வரும். என்ன காதல் பாத்தீங்களா? கஷ்டப்பட்டு மெகந்தி போட்டு வந்தா ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. என்ன எடிட் பண்ணுங்கன்ட்டு வீணா கேட்டு வாங்கிட்டாரு. இன்ஸ்டாகிராம்ல இப்படி இருக்கிறவர் நிஜ வாழ்க்கையில் எப்படி தெரியுமா இருக்காரு? ஆஸ்கர் அவார்டு வாங்குறவங்க கூட அக்காவோட ஆக்டிங் முன்னாடி தூசுதான். ஏமா சிமெண்ட் மூட்டை போட்டு கட்டின வீடு கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காதுமா. சாம்பார் சாதம் சாப்பிடு இல்லையா மூடி வச்சுட்டு போயினே அண்ணனுங்க தங்கச்சிக்கு சண்டை நடக்க மண்டையில பிடிக்கிறதுக்கு முடியலையாமா. படைக்கிறதுக்கு முன்னாடி யாரும் சாப்பிடக்கூடாது, அதை தெரியாம சாப்பிடுற. அங்க டிராபிக் ஜாம் ஆறது காரணமே அவங்க தான். வழியை பூரா அடிச்சுட்டு ஆடுறாங்க. காலேஜ்ங்கிறதால ரொம்ப டீசெண்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கார் உள்ள ஒரு குடும்பம் வரலாங்க, ஒரு ஊரேவா வர்றது. இனிமேல ஜிம்முக்கு போறோமோ இல்லையா, ஆனா இந்த மனைவியை தூக்கி தூக்கி பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி சாப்பிடுறத குறுன்னு வீடியோ எடுத்துட்டு அப்புறம் பதங்க தானே செய்வாங்க. கார் அழகா இருக்குது சார், நான் வேணா எடுத்துக்கிட்டுங்களா? காசு கொடுத்துட்டு எடுத்துக்கப்பா. சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய கனவுங்க, பொம்மை வண்டி ஓட்டிட்டு போகணும்னு. கோவமா இருக்கியான்னு தான் கேட்டேன், 10 அடி தள்ளி போயிட்டாங்க. கல்யாண மண்டபம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு ஓனர் கூட தெரியாது, இவரை கேட்டீங்கன்னா நல்லா தெரியும். கல்யாணமான கப்பிள்ஸ் கூட இப்படி படுத்து தூங்க மாட்டாங்க. பாதி கோர்ஸ் தாங்க முடிஞ்சிருக்குது, நடு ரோட்டில் கூச்சம் இல்லாமல் ஆடுவது எப்படின்னு. போட்டோ தான் எடுக்கிறாங்கன்னு நினைச்சு கேஷுவலா போற பொண்ண பார்த்தாரு. ஒரு சண்டைக்கு அப்புறம் கணவர் தேம்பி அழ, சரி பாவம்ட்டு போனா பேண்ட் போட்டுக்கிட்டு புடவை கட்டினது கூட பிரச்சனை இல்லை, அந்த கான்பிடன்ஸ் தான் மேட்டர். உக்காந்து கேமே விளையாண்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரு கை பிடிக்கலாம்லான்னு கேட்க, எத்தனை பேர் மாடுபிடி வீரர்கள் போறாங்கன்னு கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சிஜன் இல்லாம கூட வாழ்ந்துருவாங்க சார், ஆனா சில பேர் லிப்ஸ்டிக் இல்லாம வாழ மாட்டாங்க. பாதி பாட்டு தாங்க ஒரிஜினல் வெர்ஷன், மீதிலாம் ரீமிக்ஸ் தான். பார்த்தா கையில நகை கழுத்துல நகை ஏத்தவங்க 10 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மனைவி பண்ற சேட்டையே சாவியோட ஓட்டையில வீடியோ பிடிக்கிறாரு. அடிக்கடி ட்ரிப்பு போறீங்களா, என்ன பண்ணுவீங்க? பீச் ஓரமா போயிட்டு ஓடி வந்துரும். கதவை திறக்கவே முடியலன்ட்டு கணவர்கிட்ட சொல்ல, இதுக்குதான் இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இங்க செமினார் பிரசன்டேஷன் கொடுக்குற நேரத்துல கூட காதல் சேட்டிங் எதுக்குங்க? ஒரு 4 பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு டிமார்ட் உள்ள கூட்டு போயிட்டு 8 மணி நேரம். மேடையில முக்கிய கேரக்டரே நீங்க தான், எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் அப்படியே டீசெண்டா சாப்பிடணும். 25 வயசு கூட ஆவலங்க, அதுக்குள்ள முட்டியில ASMR சவுண்ட் எல்லாம் கேக்குது. உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் அம்மா வச்சிருக்கிற ஒரே தீர்வு, மனைவி கிட்ட வீடியோ கால்ல கொஞ்சம் குறைஞ்சவர் அம்மா அப்பாக்க வீடியோ திருப்பினவுனே ஸ்னாப்ல ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்றவருங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டா அப்புறம் தோக்க வேண்டியதான். ஒரு சில பேர் ஆலமரம் காத்துல ஆடுற மாதிரி கையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க.
வந்துட்டோம். வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.